காய்ச்சல் வந்துட்டா பொதுவாக என்ன பண்ணுவோம்? வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு மாத்திரை எடுத்து போடவோ இல்லை மெடிக்கலில் போய் ஏதோ ஒரு மாத்திரையை வாங்கிட்டு வந்து போட்டு அந்த காய்ச்சலை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடுவோம். அப்படி பண்ணவே கூடாது. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். 100 days 100 ஹெல்த் டிப்ஸ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹெல்த் டிப்ஸுக்கு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. Day 14. எந்த டைப் ஃபீவர் வந்தாலும் உடம்பு சூடாகல ஆட்டோமேட்டிக்காக உடம்புல இருக்கிற நீர்ச்சத்து குறைய ஆரம்பிக்கும். அந்த நீர்ச்சத்து குறையாமல் பார்த்துக்கணுங்க. அந்த டைம்லலாம் நம்மளால சாப்பிட முடியாது. அப்போ நிறைய ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடணும். விட்டமின் சி இருக்குது அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். விட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா சாத்துக்குடியில் நிறைய இருக்குது. இந்த சாத்துக்குடி ஜூஸை ரெகுலராக வந்து நம்ம எடுத்துக்கிட்டு வரையில ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வந்து நீர்ச்சத்து குறையாமல் டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்குது. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. ஃபீவர் அதிகமாக இருக்கும்போது, அதாவது 100 டிகிரிக்கு மேலே வந்து ஃபீவர் இருக்கையில் மூளையை தாக்காமல் இருக்கிறதுக்காக வந்து நம்ம காட்டன் கிளாத் எடுத்து நல்லா வந்து கோல்டு வாட்டரில் டிப் பண்ணி அதை நல்லா புழிஞ்சிட்டு நெத்தியில் 10 மாதிரி போட்டுட்டு வரணுங்க. அப்படி பண்ணையில் என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூளையை தாக்காமல், அதாவது ஃபிக்ஸ் வராமல் பாதுகாக்குது. இந்த மாதிரி மெதுவாக ஃபீவர் குறைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நிலவேம்பு கஷாயம் ரெகுலராக எடுத்துட்டு வரலாங்க. டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா, ஏன் நம்ம கொரோனா வைரஸு கூட எதிர்க்கக்கூடிய ஆற்றல் நம்ம நிலவேம்பு கஷாயத்துக்கு இருக்குங்க. 3 hours once ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நிலவேம்பு கஷாயத்தை எடுத்துட்டு வரலாம்.